எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டுக் கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். 40 ஆண்டுகள் நான் உன்னை பாலைவனத்தில் வழிநடத்தி உனக்கு மன்னா உணவூட்டி வளமிகு நாட்டினுள் வரச் செய்தேன். அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நம்பிக்கை தரும் சிலுவையை நீ மரத்துச் சிறந்த மரம் ஆவாய். உன்னைப் போன்று தழைப்பூக்கனியை எந்த தாவும் ஈந்திடுமோ? இனிய சுவையை இனிய ஆணியால் இனிது தாங்கும் மரமே நீ. மாற்றி மீட்க போரின் வெற்றி விருதை நாவே பாடுவாய். உலக மீட்பர் பலியதாகி வென்ற விதத்தை கூறியே சிலுவை சின்னம் அதை புகழ்ந்து செயத்தின் கீதம் ஓதுவாய். நம்பிக்கை தரும் சிலுவையை நீ மரத்துச் சிறந்த மரம் ஆவாய். உன்னைப் போன்று தழைப்பூக்கனியை எந்த தாவும் ஈந்திடுமோ? இனிய சுவையை இனிய ஆணியால் இனிது தாங்கும் மரமே நீ. அன்பார்ந்தவர்களே, இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்
உலகெங்கும் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டுமென்றும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறைத்தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டுமென்றும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பருக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெறச் செய்ய வேண்டுமென்று மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வீர். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகள் அனைவருடைய பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானேன். எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனேன். வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானேன். உடைந்து போன மட்கலத்தை போலானே. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். வருவீர்
சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவி ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவி